ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு தாளித்து, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கப்பு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 50% வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு ஃபுல்லாக எண்ணெயிலே தான் வதக்கி செய்ய போகிறோம், தண்ணி சேர்க்காமல். கத்திரிக்காய் வதங்கிருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு காரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட்னே சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வதங்கிடுச்சு, வெந்துருச்சு. உப்பு காரம்லாம் செக் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு 20% நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பரான கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.